அது என்ன இமோஜி? ஓ, ஆச்சரியமா? சரி சரி, நாளை காலையில் பேசுகிறேன். சரி. எனக்கு 2 அறிவு தான் இருக்குன்னே நான் ஒத்துக்கிட்டேனே. ஆனால் நான் பேசுகிற அறிவாத்தனமாக யார் பேசுகிறீங்க சொல்லுங்க சொல்லு. நல்ல வேளை இன்னைக்கு நான் வாட்ஸ்அப் குரூப்பில் வரல. சரி, ஓகே, பாய். அனைவருக்கும் இரவு வணக்கம். லைவ் முடிகிற டைம் ஆயிட்டு. பயங்கரமாக தூக்கம் வந்துருச்சு. நீங்கள் பேசுவது எனக்கு தஞ்சாவூர் கல்வெட்டு தான் ஞாபகம் வருகிறது. ஏன் அப்படி? தஞ்சாவூர் கல்வெட்டில் என்ன எழுதி வச்சுருக்குறாங்க? தாய்மாமன் முக்கியம்னு எழுதி வச்சுருக்காங்களா? தாய்க்கு இணை கிடையாது, தாய்க்கும் மேல்தான் தாய்மாமன். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் எழுதி வச்சுருக்க மாட்டாங்க. கலியுக துறவி நீங்கள் சொல்லுங்கள். நான் அவர் தான் சொல்லிட்டாரான்னு பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன் ஒரு நிமிஷம். கல்வெட்டில் என்ன எழுதி வச்சுருக்கு? தாய் தான் முதல்லன்னு எழுதி வச்சுருக்கா, தாய் மாமன் தான் முதல்லன்னு எழுதி வச்சுருக்கா? நான் சொல்கிறது ரைட்டு. கோம்பாண்டி அண்ணன் அவர் சொன்னது இதே தான். எதே தான்? கோமபாண்டி என்ன நினச்சிருப்பான்னு நான் சொல்லட்டுமா? பாவம், நம்ம தம்பி இதையே பேசி பேசி பைத்தியம் ஆயிடுவான். சரின்னு ஒத்துக்கிட்டு தொலைவோம், இல்லைன்னா அவன் சாப்பிட மாட்டான். நைட்டு வீட்டுக்கு போய் சரின்னு சொன்னாதான் போய் தின்னு தொலைவான் அப்படின்னு நினச்சிட்டு கோமபாண்டி சரின்னு சொல்லியிருப்பான். நான் வளர்ந்தது போதும். ரத்தம் கொடுத்தவரை விட ரத்த சொந்தமும் முக்கியமானவர் அல்ல. தஞ்சாவூர் கல்வெட்டிலே இருக்கு. நான் சொன்ன விஷயம் தான் கரெக்டு, பார்த்துக்கோ. நன்றி நன்றி. கரெக்டா? இதை நான் அப்படி சொல்லக்கூடாதுன்னு தான் இப்படி சொன்னேன். ஆனால் பாசம் அப்படின்னு வந்துச்சுன்னா, இப்போ நான் கொடுக்குற முக்கியத்துவம் தாய்மாமனுக்கு. தாய்மாமனுக்கு நான் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்க சொல்லி பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறேனோ அதுதான் தாய்மாமனுக்கான முக்கியத்துவம். என்னுடைய கமெண்ட் அவருக்கு தெரியாது, அதனால் உரைக்க கூறுங்கள். கேளு, சத்தமாக சொல்கிறேன் கேளு. ரத்தம் கொடுத்தவரை விட ரத்த சொந்தம் முக்கியமானவர் அல்ல. இது தஞ்சாவூர் பெரிய கோவில் கல்வெட்டிலே இருக்குதான். அப்படின்னா தாய்க்கு அடுத்தபடி தான் தந்தையே. அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏ குட்டிமா, துறப்போ. கிளம்பி போயிட்டான். நன்றி நன்றி, நான் சொன்ன கமெண்ட்டை நீங்கள் ஏற்றுக்கிட்டதுக்கு. குட்டிமா, என்ன சாப்பிட்டு வந்த கொழுப்பா? ஏடி போர்வையை கிளிக்காதம்மா. என்ன இங்கே வாணி, இங்கே வாணி. சி, இல்லைடா, இல்லை இல்லை, அப்படி கிடையாது. உண்மையிலேயே பெரியவங்க கிட்ட முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கோடி. இப்போ எந்த பெரியவங்க உயிரோடு இருக்காங்க சொல்லு? பெரியவங்களே சொல்லிட்டு போயிட்டாங்க, நீ தான் என்றைக்குமே உன் பிள்ளைக்கு தாய் மாமா மாதிரிலாம் அவன் குடும்பத்தை தான் முக்கியமாக கவனிப்பான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இனியும் போய் எந்த பெரியவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க? அவனுக்கு விவரம் தெரியும். பெரியவங்க சொல்லி கொடுத்த விவரங்கள் தெரியும், உனக்கு இன்னும் தெரியாது. நீ இன்னும் வளரணும், உண்டா வளரணும். அதாவது நீ உன் மனசில் நினைக்கிறது சரிதான் அப்படின்னு நீ மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்ட. நான் உலக நடப்பை சொல்கிறேன். தாய் தான் முக்கியம். தாய்க்கு அடுத்தபடி தான் தாய் மாமன். தாய்க்கு இணையானவன் தானே தவிர தாயை விட மேலானவன் கிடையாது. நான் சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். இந்த வீடியோவை நாளைக்கு குரூப்பில் ஷேர் பண்ணு.
லா